வணக்கம். டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர். இப்போது கால் வலி அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக நம்ம எல்லாரும் சொல்கிறது. கால் வலிக்குது, கால் வலிக்குதுன்னு. இதை பற்றின ஒரு விளக்கம். பொதுவாக ஒருத்தருக்கு கால் வலிக்குது அப்படின்னா காலில் எங்கே வலிக்குதுங்கிறதுல ஒரு தெளிவு முதல்ல உங்களுக்கு வேணும். தொடையில் வலிக்குதா, இடுப்பில் வலிக்குதா, முட்டியில் வலிக்குதா, கெண்டைக்காலில் வலிக்குதா, அல்லது நம்முடைய குதிங்காலில் வலிக்குதா, எங்கே வலிக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஒரு காலில் தான் இருக்கா, இரண்டு கால்லையும் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். மூன்றாவது, இந்த வலியானது எப்பொழுது வருகிறது? அசைவதனால் வருகிறதா, தூக்கத்தில் வருகிறதா, ரொம்ப நேரம் நிற்கிறதுனால வருதா, எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது வருதா, இதை பற்றினு தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, கால் வலி அப்படிங்கிறது சும்மா சாதாரணமாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. சர்க்கரை நோயினால் ஒருவருக்கு தொடையில் வலி வரலாம், சர்க்கரை நோயினால் ஒருவருக்கு குதிங்காலில் வலி வரலாம், சர்க்கரை நோயினால் ஒருவருக்கு இரவில் அவர்களுடைய கால்களில் அந்த கிராம்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்னால அதிகமான வலி வரலாம், நரம்பு பிரச்சனைகள்னால வலி வரலாம், வைட்டமின் குறைபாடுனால வலி வரலாம், இடுப்பு, முட்டி, கணுக்கால் போன்ற இடங்களில் தேய்மானத்தினால பிரச்சனை வரலாம், அல்லது வேரிகோஸ் வெயின் என்று சொல்லக்கூடிய காலில் உள்ள அசுத்த இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டம் தேங்கி அதன் காரணமாக காலில் வலி வரலாம். இது எல்லாம் தாண்டி சில பேருக்கு நரம்பு பிரச்சனைகள்னால கால் வலி வரலாம். அப்போது இந்த கால் வலி அப்படிங்கிறத நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு காலா, இரண்டு காலா, நான் சொன்ன இந்த பல காரணங்களையும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக கால்வலி தொடர்ந்து ஒருவருக்கு இருக்குது அப்படின்னா அதற்கு மருத்துவரை அணுகி அது எதனால் வருது, இதற்கு மருந்துகள் உண்டா, வேறு சிகிச்சைகள் பண்ணணுமா, உடற்பயிற்சி மாத்திரம் செய்தால் போதுமானதா, அல்லது வேறு விதமான வைத்திய முறைகள் வேணுமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ யார்கிட்ட போகலாம்? இது நீங்கள் பொது மருத்துவர்கிட்ட போகலாம், அல்லது எலும்பு வைத்தியர்கள்ட்ட போகலாம், அல்லது நரம்பு வைத்தியர்கள்ட்ட போகலாம். இந்த மாதிரி போனீங்கன்னா அதற்கு காரணமானது கண்டுபிடிக்கப்பட்டு அதற்குரிய சரியான முறையில் வைத்தியம் செய்தோம்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையானது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அதனால் வெறும் கால் வலி தானே அப்படின்னு அதை உதாசீனப்படுத்தாதீர்கள். புரிஞ்சிட்டிங்களா? வாழ்க வளமுடன்.